ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதயம் சீரியலோட 8th மே எபிசோடோட ரிவ்யூவை இப்போ நம்ம பார்க்கலாம். ஆதி பாரதிக்கிட்டையும் தமிழ்கிட்டையும் பேசிகிட்ருக்காரு. அவர் அப்போ சொல்கிறாரு, என்னால் உங்களை 2 பேரையும் விட்டுட்டு இருக்கவே முடியல, இருந்தாலும் என்னால் எப்போ முடியுதோ நான் அப்போ வந்து பார்க்குறேன் பாரதி அப்படின்னு சொல்கிறாரு. இது கேட்டோடனே பாரதி சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆதி, உங்களால் எப்போ முடியுதோ எங்களை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே ஆதிக்கு வந்து வேறு ஒரு கால் வந்துடுறது. ஓகே ஃப்ரெண்ட், நான் அப்புறமா உங்களை 2 பேர்கிட்டையும் பேசுகிறேன், இப்போ எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு கால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு. உடனே தமிழ் சொல்கிறா, அம்மா நீ பொய் சொன்னதோடு இல்லாமல் என்னையும் சேர்த்து பொய் சொல்ல வச்சுட்ட, இங்கே நடக்கிறதெல்லாம் நம்ம வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லைம்மா, ஏமா நீ இப்படி சொல்லாமல் இருந்துட்ட அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்குறா. பாரதி அதுக்கு வந்து, இல்லை தமிழ், இப்போ நம்ம சொல்லிடலாம், நீ சொல்கிறது சரிதான்டா, ஆனால் வந்து இப்போ நம்ம சொன்னோன்னா உடனே ஆதிக்கு வந்து கோவம் வரும், அவர் உடனே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரோடையும் போய் சண்டை போடுவார், இந்த நிலைமையை நம்மளதோ உடனே மாற்றிடுவார், பட் ஆனால் அங்கே தேவையில்லாமல் அவருக்கு பிரச்சனை வரும், அதனால தான்டா சொல்ல வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தமிழை கூப்பிட்டு மடியில் படுக்க வச்சுக்கிறாங்க. இப்போ அடுத்தது வந்து மத்தியானம் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் சாப்பாடு பசிக்குது. அப்போ உடனே தனமும் மரகதம்மாவும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, என்ன இது ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கோம், இன்னுமா சாப்பாடே போடலை, மணி என்ன ஆகுது, வேலைக்கு சாப்பிட்டு பழக்கப்பட்டுட்டோம், இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரத்னம் சார் சொல்கிறாரு, சரி என்ன இப்போது உங்களுக்குலாம் எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணுமா, இருங்க முன்ன பின்ன ஆகும், எல்லாம் செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போதே அந்த வேலைக்காரம்மாங்க வந்து எல்லோரும் வாங்க சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உடனே மரகதம்மா சொல்கிறாங்க, அப்பாடா மத்தியான சாப்பாட்டை சாயங்காலத்துக்குள்ளே போட்டுட்டிங்களே, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இலை போட்டு அழகாக உட்காந்துக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு. அந்த வேலைக்காரம்மா சொல்கிறாங்க, நாங்கள் நிறைய ஐட்டம்ஸ் பண்ணியிருக்கோம், கல்யாண சாப்பாடு மாதிரி பெரிய விருந்தே பண்ணியிருக்கோம், எல்லோரும் பொறுமையாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இலையில் பரிமாறுறாங்க. பாவம் தமிழ் ரொம்ப ஆசையாக அதை எடுத்து ஏதோ சாப்பிட்டு பார்க்குறா. பார்த்தா அதில் ஒரே உப்பாக இருக்குது, அதனால் அவள் அம்மா ஒரே கசக்கிறதுமா அப்படின்னு சொல்கிறா. உடனே பாரதி எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு, ஏன் என்னக்கு அது இவ்வளோ உப்பை கொட்டி வச்சுருக்கீங்க, எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாப்பாட்டுலேயுமே உப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. உடனே மணியும் கத்துறாரு, என்னது இது, ஒரு பேசிக்காக ஒரு உப்பு உரப்பு சரியாக போட்டு சமைக்க தெரியாதா, இவ்வளோ. அவர் உடனே ஒரு வாய் ஏதோ குழம்பு விட்டு சாப்பிட்டு பார்க்குறாரு, அது பார்த்தா பயங்கர காரமாக இருக்குது, இப்படி உப்பும் உரப்பும் ஜாஸ்தியாக இருந்தால் எப்படி பெரியவங்க குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க, என்னம்மா இது ஒரு பேசிக் திங், இதை கூட பார்த்து சமைக்க தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி மணி கத்துறாரு. உடனே பாரதி கேட்குறாங்க, சரி அட்லீஸ்ட் ஒரு தயிர் இருந்தாலாவது கொடுங்க, தயிர் சாதமாக சாப்பிட்றோம் அப்படிங்கிறாங்க. தயிர்லாம் ஒன்றும் கிடையாது, ஏதோ போட்டதை சாப்பிட்டு எல்லோரும் எழுந்து போங்க, என்னமோ எல்லாத்துக்கும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, லொட்டு சொல்கிறது உங்களுக்கு வேலையா அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்காரம்மா பயங்கரமாக கத்துறாங்க. இது கேட்டோடனே எல்லாருக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே தனம் உடனே அவங்களும் திரும்பி கத்துறாங்க, என்ன நீ மரியாதை இல்லாமல் பேசுகிற, சரியாக சமைக்க துப்பு இல்லாமல் நீ என்ன பேச்சு பேசுகிற அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ரத்னம் சார் உடனே சொல்கிறாரு, என்னம்மா இப்போ கேட்டுட்டோம், சரியான சாப்பாடை ஏன் சரியாக செய்யலைன்னு கேட்டால் அதுக்கு என்னமோ இந்த பேச்சு பேசுகிறீங்களேம்மா, நீங்கள் சரியாக சமைக்க வேண்டியது உங்கள் வேலை தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்படி எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த அம்மா வந்து, இவ்வளோ தான் என்னால் பண்ண முடியும், வரவங்களுக்கு சமைச்சு தான் போட சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் சமைச்சேன், அதில் கொஞ்சம் கூட பண்ணும்போது உப்பு வரப்பு கூட போகும், அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு போகிறத விட்டுட்டு என்ன பேச்சு எல்லோரும் பேசிகிட்டு இருக்கீங்க, என்னவாது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. உடனே ரத்னம் சார் சொல்கிறாரு, சரி மாப்பிள்ள, இந்த சாப்பாடெல்லாம் அப்படியே இருக்கட்டும், நீங்கள் போய் பக்கத்தில் ஏதாவது சாப்பாடு கிடைக்குதான்னு பார்த்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மணியும் சொல்கிறாரு, ஆமாம் மாமா நான் போய் வாங்கிட்டு வரேன், ஏன்னா பாவம் தமிழுக்கு அத்தைக்கெல்லாம் பசியே தாங்காது மாமா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்படி அவர் வெளியில் போகும்போது அறிவு வந்து மணிக்கு கால் பண்ணுறாரு. உடனே கால் பண்ணிவிட்டு, என்ன எப்படி இருக்குது எங்கள் விருந்தோம்பல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே மணி சொல்கிறாரு, சூப்பர் சார், சூப்பர் பிளான் இது, உங்கள் வேலைக்காரி போடுன்னு போடுறாங்க, செம்மையாக எங்களை போட்டு வாட்டி வதைக்கிறாங்க, சூப்பர் சார், யாரோட பிளான் இது, செம்மையாக இருக்கே பிளான் அப்படிங்கிறாரு. உடனே அறிவு சொல்கிறாரு, எல்லாம் என் பொண்ணோட பிளான் தான் அப்படிங்கிறாரு. பரவாயில்லையே, குட்டி 16 அடி பாயுதே அப்படிங்கிறாரு. உடனே மணி சொல்கிறாரு, என்ன வார்த்தையெல்லாம் தப்பாக வருது அப்படின்னு சொல்லி மணியை மிரட்டுறாரு. மணி உடனே சொல்கிறாரு, இல்லை சார், உங்கள் பொண்ணு, அதனால் வந்து நீங்கள் 8 அடி பாய்ஞ்சா அவங்க 16 அடி பாயிறாங்கல்ல, அதை சொன்னேன் சார், என்ன சார் தப்பாக நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அறிவு சொல்கிறாரு, இதை பாருப்பா, நீ ஒரு பிளான் சொன்ன, நம்ம எல்லாத்தையும் அதை பண்ணிகிட்டு இருக்கோம், எனக்கு தெரியாது, இந்த பிளானை நல்லபடியாக முடித்து கல்யாணத்தை நிறுத்தி அவங்க எல்லாரையும் ஊருக்கு கூட்டிகிட்டு போக வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மணி சொல்கிறாரு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இங்கே இருக்கிறவங்க மனசெல்லாம் மாற்றி ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறது என்னோட பொறுப்பு, ஆனால் நீங்கள் ஆதியை மட்டும் இந்த பக்கம் வர விட்டுறாதீங்க, ஆதியை சமாளிக்க என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மணி சொல்கிறாரு, அதை நான் பார்த்துக்கிறேன், ஆதி இங்கேருந்து அங்கே வரமாட்டான், அது என்னோடய பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு உடனே வந்து, ஏன் அவங்க மாமனார் எல்லாத்துக்கும் கோவப்படுவார், இப்போ எப்படி கோவப்படாமல் சும்மா இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அறிவு. உடனே மணி சொல்கிறாரு, தெரியல, மருமகளுக்காக அவர் வந்து அப்படியே புத்தர் மாதிரி மாறிட்டு எல்லாத்தையும் மன்னிச்சு ஏற்றுக்கிறாரு, எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. சரி சார், நம்ம பிளானை அப்படியே சொன்னபடி எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருப்போம், நேரம் ஆக ஆக எல்லாம் மாறிடும் சார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சார் இப்போ நான் ஃபோனை வைக்கிறேன், போய் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மணி கிளம்பி போயிடுறாரு. இப்போ அங்கே இருக்கிற வேலைக்காரம்மா சாந்தின்னு அவங்க பேர், அவங்க வந்து இப்போ ஸ்வேதா
ஸ்வேதாக்கு கால் பண்ணுறாங்க. உடனே ஸ்வேதா கிட்ட பேசினோடனே, சொல்லுங்கள் சாந்திக்கா, எப்படி அங்கே எல்லாம் பிரச்சனையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, நீங்கள் நல்லா பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஸ்வேதா கேட்குறாங்க. உடனே அந்த சாந்தி வந்து சொல்கிறாங்க, இங்கே நீங்கள் சொன்னபடியே நீங்கள் போட்டு கொடுத்த பிளான் படி அச்சு பிசக்காமல் நான் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேம்மா. ஆனால் சரியான மானக்கெட்ட குடும்பமாக இருக்குது. எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் அவங்களுக்கு கோவமே வரமாட்டேங்குது. எல்லாரும் பொறுமையாகவே இருக்காங்க. அதுதான் எனக்கு என்னன்னே புரியல, எதிர்த்தே பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்வேதா சொல்கிறாங்க, ஆமாம், நான் இருக்க வேண்டிய இடத்துல வந்து அந்த பாரதி இருக்கணும்னு நினைக்கிறா. அவளை நான் வந்து விடமாட்டேன், எப்படியாவது அவளை விரட்டி அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த சாந்தி சொல்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, உங்கள் உப்பு தின்னு நான் வளர்ந்துருக்கேன், கண்டிப்பாக நான் வந்து அவங்கள விரட்டி அடிச்சிருவேம்மா. இந்த விரட்டி அடிச்சிட்டேங்கிற செய்தியோடு நான் உங்களை கால் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. சரி, ஜாகிரதையாக யாருக்கும் எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது அப்படின்னு ஸ்வேதா சொல்கிறாங்க. இப்போ ஃபோனை பேசி வச்ச உடனே அங்கே அறிவு வராரு. என்னம்மா, சூப்பராக பிளான் போட்ட போல் இருக்குது, பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆமாப்பா, இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சாயங்காலம் ஆகிடுச்சு, எல்லோரும் அங்கே உட்காந்துட்ருக்காங்க. இதுக்கு நடுவில் ஆதி பாரதியோட ஃபோனுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துட்டுருக்கு. அவர் அப்பப்போ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி காட்டுறாங்க. இப்போ இங்கே எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க. சாயங்காலம் பாரதி அங்கேருந்து வராங்க. மாமா, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் மாமா, இனிமேல் நம்ம இங்கே இருக்க வேண்டாம், ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மரகதம்மா சொல்கிறாங்க, அப்பாடா, இப்போ தான் உன் வாழ்க்கையில் ஒரு சரியான தெளிவான முடிவு எடுத்திருக்க, சரி வா கிளம்பு, நம்மலாம் ஊருக்கு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே ரத்னம் சார் கத்துறாரு, சும்மா இரு, எதுக்கு இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்ல வருதுன்னே கேட்காம எதையாவது உளறிட்டு இருக்காத, என்னம்மா பாரதி, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்புறம் உடனே கூடவே சொல்கிறாரு, இங்கே நடக்கிற பிரச்சனையெல்லாம் நீ ஆதி தம்பிகிட்ட சொல்லலையான்னு எனக்கு தெரியல, அவரோட நாலேஜுக்கு போனால் தானே அவர் ஏதாவது ரெக்டிஃபை பண்ணுவார், அவரோட நாலேஜ்க்கே போகாமல் நமக்குள்ளேயே நம்ம பேசிகிட்டு இருந்தால் என்னமா அர்த்தம், மத்தியானம் கூட நீ பேசின நான் பார்த்தேன், அப்போ ஆதித்தம்பிகிட்ட சொன்னியா சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே மாருதி சொல்கிறாங்க, மாமா நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியாமல் இல்லை, பட் ஆனால் இப்போ நான் ஆதிக்கிட்ட பேசினேன்னா தேவையில்லாமல் குடும்பத்தில் பிரச்சனை வரும். காதலுங்கிறது எங்களுக்குள்ளே இருக்கிறது, ஆனால் கல்யாணங்கிறது 2 குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால் இப்போ நான் போய் எதையாவது பேச போக அது குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையாயிடும் மாமா. அவங்க யாருக்குமே எங்களை பிடிக்கலங்கிறது நல்லாவே புரியுது. நம்ம மேலே இருக்கிற வன்மத்தெல்லாம் இப்போ காட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கல்யாணம் பண்ணி அவர் வீட்டுக்கு போனால் கூட எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரமும் ஆதி என் கூடவே இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அவள் ஆதி இல்லாத நேரத்தில் என்னை யார் பாதுகாக்க போகிறா? அப்போ கண்டிப்பாக அவங்க வன்மத்தை என் மேலே திணிக்க தான் பார்ப்பாங்க. இப்போ நமக்கு கல்யாணம் ஆலை, வேறு எதுவும் இப்போதைக்கு நடக்கலை. கல்யாணம் ஆகிட்டா பிரியவே முடியாது, அதுக்கப்புறம் சேர்ந்தே வாழணுங்கிற கட்டாயம் இருக்கும். இப்போ இது வரைக்கும் கல்யாணம் ஆகாதனால இப்போ கூட நம்ம சரியான முடிவு எடுக்கலாமாம்மா? எனக்கு வேணால் இதெல்லாம் அனுபவிக்கணும், பொறுத்து போகணுங்கிற தலையெழுத்தாக இருக்கலாம். ஆனால் தமிழுக்கு என்ன மாமா, என்னோட ஒரு சந்தோஷத்துக்காக நான் தமிழ் வாழ்க்கையை கெடுக்க விருப்பப்படலாமா, அதனால் இந்த கல்யாணத்தை இதோடு நிறுத்திட்டு நம்மலாம் ஊருக்கு போயிடலாமாம்மா அப்படிங்கிறாங்க பாரதி. இதை ரத்னம் சார் அப்படியே பயங்கர ஷாக்கிங்காக கேட்டுட்டு இருக்காரு. அதோடு இந்த எபிசோடு முடியுது. இதையும் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் விறுவிறுப்பாக இந்த சீரியல் இருக்க போகுது. ஏன்னா இன்னும் ஒரு புது கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரியும் ஒரு ப்ரோமோ போட்டிருந்தாங்க. ஸோ பார்ப்போம் இந்த கதையை எப்படி எடுத்துக்கிட்டு போகிறாங்கன்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.